அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற அற்புதமான இந்த ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட கிதாபின் மார்க்க சட்டங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் கிதாபு ஸலாவை நாம் ஆரம்பித்து விட்டோம். தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்தை நாம் ஆரம்பித்து இதுவரை 36 பாடங்களை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது 37வது பாடத்திற்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம். தொழுகை சம்பந்தப்பட்ட பாடத்தில மிக முக்கியமான ஒரு பாடமாக நாம் பார்த்தது பாங்கு அல் அதான் உடைய பாடம். இந்த பாங்கினுடைய பாடம் தொழுகையிலேயே மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. தொழுகையின் ஒரு அடையாள சின்னமாக, தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து அல்லாஹ்வின் மூலமாக நேரடியாக மனாமின் மூலமாக, கனவின் மூலமாக உம்மத்திற்கு ஷரியத்தினுடைய ஒரு சட்டமாக ஆக்கப்பட்ட அற்புதமான ஒரு இபாதத் இந்த பாங்கு என்ற இபாதத்தாக இருக்கிறது. அந்த பாங்கை பற்றிய ஒழுக்கங்கள், அதனுடைய சுன்னத்துகள், அதனுடைய நிபந்தனைகளை கடந்த பாடங்களில் நாம் பார்த்த பிறகு இப்பொழுது பாங்கின் மக்ரூஹ்கள் என்ற பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பாங்கின் மக்ரூஹ்கள் என்றால் பாங்கில் வெறுக்கப்பட்ட, பாங்கில் பேணக்கூடாத, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ற இந்த தலைப்பிலே நாம் வந்திருக்கிறோம். பாங்கின் மக்ரூஹ்கள், பாங்கில் வெறுக்கப்பட்ட விஷயங்கள் என்ற தலைப்பிற்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கணவான்களே, இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தாங்கள் ஆதரவுகள் தாருங்கள். அக்கவுண்ட் விவரமும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டுள்ளன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, பாங்கின் மக்ரூஹுகள் அப்படிங்கிற தலைப்புக்கு நாம் வந்திருக்கோம். பாங்கில் வெறுக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இங்கே ஒரு தலைப்பிட்டு நமக்காக வேண்டி இந்த மக்ரூஹாத்துகள், வெறுக்கப்பட்ட விஷயங்களை இங்கே நமக்கு முசன்னிஃப் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இதோ நாம் தலைப்பிற்கு வந்து விட்டோம். மா யுக்ரஹு ஃபீஹிமா வமா யுஸ்தஹப்பு. மா யுக்ரஹு ஃபீஹிமா. இந்த தமீருடைய மர்ஜா, ஃபீஹிமா தமீருடைய மர்ஜா அதான் மேலும் இகாமத்தின் பக்கம் பார்த்து மீளுகிறது. கடந்த பாடங்கள் முழுக்க அதான் இகாமத்து சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால் இந்த ஹிமாங்கிற தமீருடைய மீளக்கூடிய இடம் பாங்கு மேலும் இகாமத்தாக இருக்கும். பாங்கு மேலும் இகாமத்திலே வெறுக்கப்படும் ஒன்றை பற்றிய பாடம், மக்ரூஹாக்கப்படும் ஒன்றை பற்றிய பாடம். ஒமா யுஸ்தஹப்பு, மேலும் எந்த ஒன்றை முஸ்தஹப்பாக்கப்படுமோ, விருப்பமாக்கப்படுமோ அதை பற்றிய பாடம் என்று இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்தில் ஒமா யுஸ்தஹப்பு என்பது இந்த இடத்தில் தேவை ஏற்படாது. மா யுக்ரஹு என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. பாங்கிலே வெறுக்கப்படக்கூடிய விஷயங்கள். நாம புரிய வேண்டிய தெளிவு என்னவென்றால், எது இங்கு மக்ரூஹாக இருக்கிறதோ அது இங்கே முஸ்தஹப் இல்லை, எது இங்கே முஸ்தஹப்பாக இருக்கிறதோ அது இங்கே மக்ரூஹ் இல்லை என்பதை இந்த இடத்திலே நாம் இரண்டையும் ஒன்றாக நாம் புரிந்து கொள்வோம். இதோ பாருங்கள், இபாரத்தை நாம் பார்க்கிறோம். வயுக்கரஹு, வெறுக்கப்படுகிறது, முதாரி மஜ்ஹூல், வெறுக்கப்படுகிறது, மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது. என்ன வெறுக்கப்படுகிறது? ஒரு 10 பாயிண்ட் இந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். முதல் பாயிண்ட், முதலாவது வயுக்கரஹு அத்தல்ஹைனு. வயுக்கரஹு அத்தல்ஹைன். தல்ஹைன் மீது யுக்ரஹுடைய நாய் ஃபாயிலாக இருக்கிறது. லஹன யுலஹைனு தல்ஹைன். தல்ஹைன் என்றால் ராகமாக்கி கூறுதல், ராகமாக ஆக்கி பாடுதல், ராகத்தன்மை கொண்டு வருதல். பாங்கிலே ராகத்தன்மையை கொண்டு வருவது மக்ரூஹாக்கப்படுகிறது. எந்த ராகத்தின் மூலமாக நமக்கு சினிமா பாடல்களுடைய சிந்தனைகள், அல்லாஹ்வை விட்டு மறக்கடிக்கக்கூடிய உணர்வுகள் ஏற்படுமோ அதுதான் தல்ஹைன். ஒரு விதமான கவர்ச்சிகரமான ஒரு ராகத்தை ஏற்படுத்துவதுதான் தல்ஹைனாக இருக்கிறது. இது பாங்கிலே மக்ரூ ஆகும். பாங்கிலே நம்முடைய
அந்த தொனி, அந்த குரல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு இஹ்லாஸான, அதே நேரத்தில் பாடலுடைய வாடை இல்லாத தன்மையோடு. உதாரணமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சாதாரணமான ஒரு அழகான குரல் இருக்க வேண்டுமே தவிர அதுல பாடலுடைய ராகங்கள் இருக்கக்கூடாது. இது மக்ரூஹாக ஆக்கப்படுகிறது. அஸ்ஸானி இரண்டாவது, இகாமத்துல் முஹ்திஸி வ அஸானுஹு, இகாமத்துல் முஹ்திஸி வ அஸானுஹு. முஹ்திஸ் அப்படின்னா ஹாவுடைய சுக்கூனோடு படிக்கணும். ஹதஸ் ஏற்பட்டவனுடைய இகாமத்து சொல்லுதல், வ அஸானுஹு ஹூடைய மர்ஜா முஹ்திஸ். மேலும் அந்த ஹதஸ் ஏற்பட்ட மனிதனுடைய பாங்கு. ஒரு ஹதஸ் தொடக்கு ஏற்பட்டவன், ஒலு முறிவு ஏற்பட்டவனுடைய இகாமத்தும் அவனுடைய பாங்கும் இங்கே மக்ரூ ஆக்கப்படுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் புரியணும். பொதுவாக குர்ஆனை தொடுவதற்கு மட்டும்தான் நமக்கு ஒலு என்பது ஃபர்லாக்கப்படுகிறது. குர்ஆனை ஓதுவதற்கோ அல்லது மற்ற தஸ்பீஹாத்துகளுக்கோ ஒலு என்பது இங்கே ஃபர்து இல்லை. அதே போல்தான் ஒரு முஹ்திஸுடைய இகாமத்தும் அவனுடைய பாங்கும் இது ஒலுவை கடமையாக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இல்லாவிட்டாலும், ஒரு தொடக்கு ஏற்பட்டவன் ஒது இல்லாமல் இகாமத் சொல்லும் பொழுது அல்லது பாங்கு சொல்லும் பொழுது அந்த பாங்கு அல்லது இகாமத்திற்கு கண்ணிய குறைவு ஏற்படுவது மாத்திரமல்லாமல், ஒரு தொடக்கு ஏற்பட்டவன் ஒது இல்லாத நிலையில் இகாமத் சொல்வதால் அந்த இகாமத்திற்கு பிறகு தொழுகைக்காக அவன் ஒது செய்ய வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் அவன் அந்த இடத்தை காலி செய்து சஃப்புகளை உடைத்து கொண்டு மீண்டும் போய் ஒது செய்து அவன் தொழுகைக்கு வருவதற்குள் தொழுகையினுடைய சூழ்நிலையும் முடிந்துவிடும். இது தொழுகையை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுவதால் ஒரு தொடக்க ஏற்பட்டவனுடைய இகாமத் ஒது இல்லாமல் இருப்பது மக்ரூ ஆக்கப்படுகிறது. ஏனென்றால் இதன் மூலமாக தொழுகை அவமதிக்கக்கூடிய செயல் ஏற்படுவதால் தொடக்க ஏற்பட்டவனுடைய ஒது இல்லாத இகாமத்தும் ஒது இல்லாத பாங்கும் இந்த இடத்தில் மக்ரூஹாக ஆக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இரண்டு விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம் மூன்றாவது பாயிண்ட். அஸ்ஸாலிசு, மூன்றாவது, வ அஸானுல் ஜுனுபி. மக்ரூகளில் மூன்றாவது, பெரும் தொடக்கு ஏற்பட்டவனுடைய பாங்கு மக்ரூஹ் ஆகும். ஏற்கனவே சொல்லப்பட்டது முஹ்திஸ் சிறிய தொடக்கு. இங்கே ஜுனுபி என்பது பெரும் தொடக்கு கொண்டவனுடைய பாங்கு. இவன் குளிப்பு கடமையானவன். குளிப்பு கடமையானவன் குளிக்காமல் பாங்கு சொல்வது மக்ரூ ஆகும். ஆனால் ஹராம் கிடையாது. அவனுடைய பாங்கு நிறைவேறி விடும். அந்த பாங்கை மீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இருப்பினும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்துவது பெரும் பாவத்திற்குரிய செயலாக பார்க்கப்படுகிறது. எனவே குளிப்பு கடமையானவன் அல்லது பெருந்தொடக்கு ஏற்பட்டவனுடைய பாங்கு மக்ரூ ஆகும். அர்ராபிஉ, நாலாவது, வஸபிய்யின் லா யஅகிலு. வஸபிய்யின் லா யஅகிலு. சபி என்பது மௌசூஃப், லா யாக்கிலு என்பது சிஃபத். புத்தி சுவாதீனம் இல்லாத சிறுவனுடைய பாங்கு. லா யாக்கில் என்றால் புத்தி சுவாதனம் ஏற்படாத சிறுவனுடைய பாங்கு. யாரு ஒரு மெச்சூரிட்டியான ஏஜை அட்டன் பண்ணவில்லையோ, மெச்சூரிட்டியான வயசு அவனுக்கு வரவில்லையோ, தெளிவான ஒரு பகுத்தறிவு அறிவு யாருக்கு இல்லையோ அத்தகைய சிறுவனுடைய பாங்கு மக்ரூ ஆகும். அவனுடைய குரல் இனிமையாக இருக்கலாம், வார்த்தை அழகாக இருக்கலாம். இருந்தாலும் ஷரியத்துடைய சட்டப்படி இந்த சிறுவனின் மீது தொழுகை என்பது கிடையாது. இவன் தொழுகையினுடைய முக்கல்லஃப் ஆக்கப்படவில்லை. அப்படி இருக்க இந்த சிறுவன் பாங்கு சொல்வது மக்ரூ ஆக்கப்படும். இந்த சிறுவனுடைய பாங்கு என்பது ஹராமாக இல்லாவிட்டாலும் மக்ரூ ஆகும். எனவே மெச்சூரிட்டியான பகுத்தறிவு கொண்ட ஒரு மூமினுடைய பாங்கு தான் இந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுகிறது. அல் ஹாமிசு, ஐந்தாவது, வ மஜ்னூனின், ஐ அதானு மஜ்னூனின். அதான் என்பது இந்த இடத்துல மஹதூப். பைத்தியம் பிடித்தவனுடைய பாங்கு மக்ரூ ஆகும். ஏனென்றால் இவனுக்கு பகுத்தறிவு இல்லை, சரியான அறிவுத்தன்மை இல்லாததனால் இவனுடைய பாங்கும் மக்ரூ ஆகும். அஸ்ஸாதிசு, ஆறாவது, சக்கரான. சக்கரான, அதானு சக்கரான. சக்கரான் என்பது கைர முன்சரிஃபாக இருக்கிறனால இதனுடைய கடைசியில தன்வீனோ ஜர்ரோ வராது. சக்கரான என்று ஃபதஹ் வைத்து படிக்கணும்.
போதை பிடித்தவன், போதையுள்ளவன், போதையுள்ளவனுடைய பாங்கும் மக்ரூ ஆகும். இவனுடைய வார்த்தையில் தடுமாற்றம் இருக்கும், இவனிடத்திலே தெளிவான வார்த்தைகள் இருக்காது. எனவே பாங்குடைய வார்த்தைகளில் முற்றிலும் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோக்கம் அங்கே கடுமையாக சிதைக்கப்படும். எனவே போதையுள்ளவனுடைய பாங்கும் மக்ரூ ஆகும். இவன் பாங்கு சொல்லக்கூடாது. அஸ்ஸாபிஉ ஏழாவது அஸானும் ரஅத்தின், அஸானு இம்ரஅத்தின் அப்படின்னு படிக்கலாம். பெண்ணுடைய பாங்கு. ஏனென்றால் சௌத்துல் மர்அத்தி ஔரத்துன், பெண்ணுடைய சத்தம் மறைக்க வேண்டிய ஒன்றாகும். எனவே அவளுடைய சத்தத்தை கொண்ட அந்த பாங்கு மக்ரூ ஆகும். பெண்கள் பாங்கு சொல்லக்கூடாது. பெண்களுடைய பாங்கு மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது. அவர்கள் பாங்கு சொல்வதை தவிர்க்க வேண்டும். ஆண்கள் மாத்திரமே பாங்கு சொல்ல வேண்டும். அஸ்ஸாமினு எட்டாவது வஃபாசிகின் ஐ அதானு ஃபாசிகின், பெரும்பாவம் செய்யக்கூடியவனுடைய பாங்கு. ஃபாசிக் ஃபிஸ்கிலிருந்து வந்தது. பெரும்பாவம் செய்யக்கூடியவன், பெரும்பாவி, பெரும்பாவியினுடைய பாங்கும் இந்த இடத்தில் மக்ரூவாக ஆக்கப்படுகிறது. பெரும்பாவி பாங்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் இவனுடைய பாவத்தின் காரணமாக இவன் இந்த இபாதத்திற்கு தகுதி பெற மாட்டான். பாங்கு சொல்லக்கூடியவன் ஷரியத்துடைய விஷயங்களுடைய பேணுதலை கொண்டவன். ஏற்கனவே நாம படிச்சிருக்கிறோம். நேரங்களை பற்றி அறிந்தவன், தொழுகையை பற்றி அறிந்தவன், தொழுகையினுடைய மசாயில்கள் சட்டங்களை அறிந்தவனாக இருக்க வேண்டும். ஃபாசிக் அப்படி இருப்பது கிடையாது. எனவே பெரும்பாவியினுடைய பாங்கும் மக்ரூ ஆக்கப்படுகிறது. அத்தாசிஉ ஒன்பதாவது வகாயிதின் அஸானு காயிதின், அமர்ந்திருக்கக்கூடியவனுடைய பாங்கு. பாங்கு சொல்லக்கூடியவன் நின்று சொல்லும் பொழுது சத்தம் மிக தெளிவாக இருக்கும். இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய நடைமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த ஒரு சுன்னத் நின்று சொல்லுவது. எனவே அமர்ந்து சொல்வது சுன்னத்தான முறைக்கு மாற்றமாக இருப்பதால் அமர்ந்து பாங்கு சொல்வது மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது. அல் ஆஷிரு ஏழாவது வல் கலாமு ஃபீ ஹிலாலில் அதானி வல் இகாமதி, வல் கலாமு மேலும் பேசுதல், ஐ அல் கலாமு துன்யவியு, உலக விஷயங்களை கொண்டு பேசுதல். எப்போ? பாங்கு மேலும் இகாமத்திற்கு நடுவிலே. ஹிலால் என்றால் இடைப்பகுதியிலே. பாங்கு மேலும் இகாமத்திற்கு நடுவிலே பேசுதல் மக்ரூ ஆக்கப்படுகிறது. பாங்கு என்பது ஒரு இபாதத், இகாமத் என்பது ஒரு இபாதத். எப்படி தொழுகைக்கு நடுவிலே பேச்சு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, அதே போல் ஒது செய்வதற்கு நடுவிலே பேச்சு என்பது மக்ரூ ஆக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் பாங்கு மேலும் இகாமத்திற்கு நடுவிலும் பேசுவது மக்ரூஹ் ஆகும். இடையில் துனியாவுடைய விஷயங்கள், உலக விஷயங்கள் பேசக்கூடாது. இதன் மூலமாக பாங்கினுடைய மக்சத், பாங்கினுடைய நோக்கம் வீணாகிவிடும். எனவே பாங்கு மேலும் இகாமத்திற்கு நடுவில் பேசுவது மக்ரூ ஆகும். வயுஸ்தஹப்பு இஆதத்துஹு தூனஹா, ஹூடைய மர்ஜா பாங்கு அசான், பாங்கை மீட்டுவது முஸ்தஹபாக்கப்படும். தூனஹா இகாமத் அல்லாமல், ஹாவுடைய மர்ஜா இகாமத். ஏனென்றால் இந்த ஹா தமீர் முஅன்னஸ், இகாமத் என்பது முஅன்னஸ். இங்கே அசான் என்பது முதக்கர், எனவே ஹூ என்பது முதக்கர். ஹூயுடைய மர்ஜா அசான், ஹாவுடைய மர்ஜா இகாமத். அப்போ பாங்கை மீட்டுவது முஸ்தஹபாகும், இகாமத் அல்லாமல். இகாமத்தை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பாங்கிற்கு நடுவில் பேசிவிட்டால் அந்த பாங்கை மீட்டுவது முஸ்தஹபாகும். ஆனால் இகாமத்திற்கு நடுவில் பேசிவிட்டால் இகாமத்தை மீட்டுவது முஸ்தஹப் இல்லை, அதாவது அவசியம் இல்லை. மாறாக தொழுது கொள்ளலாம். ஏன்? பாங்கு என்பது ஒரு இஅலாம், இஅலாமு பிஸ்ஸலா, தொழுகையை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அழைப்பிதழ். எனவே பாங்கிற்கு நடுவில் ஒருவர் பேசிவிட்டால் அந்த பாங்கை மீட்டிக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இகாமத்திற்கு நடுவில் பேசும் பொழுது இகாமத்தை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த மக்ரூஹுக்கு நாம போகலாம். வயுக்கரஹானி லிலுஹ்ரி யௌமில் ஜும்அத்தி ஃபில் மிஸ்ரி அப்படின்னு சொல்றாங்க. வயுக்கரஹானி, அவ்விரண்டும் மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது. ஹுமா, இதுல இருக்கக்கூடிய நாய் ஃபாயில் ஹுமா, அந்த ஹுமா அசான் இகாமத்தின் பக்கம் பார்த்து மீளுது. அதனுடைய மர்ஜா அசான் மேலும் இகாமத். அசானும் இகாமத்தும் மக்ரூ ஆக்கப்படுகிறது. எதற்காக? ஜும்ஆவுடைய நாளில் லொஹருடைய தொழுகைக்காக.
ஃபில் மிஸ்ரி, பட்டணத்திலே, சிட்டியிலே இருக்கக்கூடியவர் யாரின் மீது ஜுமா கடமையாகி ஜும்மா தொழ முடியாமல் போனதோ அத்தகைய ஒரு மனிதர் லொஹர் தொழும் பொழுது அந்த லொஹருக்கு பாங்கும் இகாமத்தும் மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது. ஏனென்றால் அன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில் அசானும் இகாமத்தும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு மாத்திரம்தான். எனவே ஜும்மா அல்லாத மற்ற லொஹருடைய தொழுகைக்காக யாரெல்லாம் ஜும்மா தொழாமல் லொஹர் தொழுகிறார்களோ, அதுவும் பட்டணத்தில் தொழுகிறார்களோ, அவர்களுக்கு அசானும் இகாமத்தும் மக்ரூஹ் ஆக்கப்படுகிறது. இந்த அசானும் இகாமத்தும் ஜும்மாவை போல காட்டிவிடும். அதனால இது ஜும்மா கிடையாது, இது வெறும் லொஹர் தான். எனவே இந்த இரண்டையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய நாளுடைய லொஹருக்காக அசானையும் இகாமத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அசான் இகாமத் இல்லாமல் வெறும் லொஹருடைய 4 ரக்காத்துகளை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு நாம் இதனுடைய மக்ரூஹாத்தினுடைய தொடரிலே நாம் ஒரு 11 விஷயங்களை பார்த்த பிறகு விடுபட்ட தொழுகைக்கு பாங்கு இகாமத் என்ன என்பதை அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம். விடுபட்ட கதாவுடைய தொழுகை, இஸ்லாமிய பார்வையில் எந்த ஒரு தொழுகை கதாவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொழுகையை மீண்டும் தொழ வேண்டும். அப்போ அந்த தொழுகைக்கு விடுபட்ட அந்த தொழுகைக்கு ஃபாயிதா அல்லது ஃபவாயித் என்பதாக சொல்லப்படும். ஃபவாயிதி என்பது பன்மை, ஃபாயிதா என்பது ஒருமை. விடுபட்ட ஒரு தொழுகைக்கு ஃபாயிதா என்று சொல்லப்படும், விடுபட்ட பல தொழுகைகளுக்கு ஃபவாயிதி என்பதாக சொல்லப்படும். அப்ப விடுபட்ட பல தொழுகைகளுக்காக பாங்கு சொல்வது, இந்த பாங்கினுடைய சட்டம் என்ன, விடுபட்ட தொழுகைகளுக்காக பாங்கு சொல்வதை பற்றிய சட்டம் என்ன என்பதாக இங்கு நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இபாரத்திலே நாம் பார்ப்போம். وَيُؤَذِّنُ لِلْفَائِتَةِ وَيُقِيمُ وَيُؤَذِّنُ لِلْفَائِتَةِ விடுபட்ட தொழுகைக்காக பாங்கு சொல்வார், அதாவது பாங்கு சொல்ல வேண்டும். ஒயுகீமு மேலும் இகாமத்தும் சொல்வார். விடுபட்ட தொழுகைக்காக பாங்கும் சொல்வார், இகாமத்தும் சொல்லுவார். கதாவாக அதை தொழுவும் பொழுது பாங்கும் சொல்வார், இகாமத்தும் சொல்லுவார், ரெண்டும் சொல்லலாம். ஏனென்றால் இதுவும் ஒரு ஃபர்லு தானே. ஃபர்லுடைய தொழுகையை இவர் அதாவாக இல்லாமல் கதாவாக தொழுகிறார். ஆனால் ஃபர்லாக இருப்பதால் அதற்கு பாங்கும் இருக்கிறது, இகாமத்தும் இருக்கிறது. வகதா அவ்வாறே பாங்கும் சொல்லுவார், இகாமத்தும் சொல்லுவார். எதற்கு? லிஊலல் ஃபவாயிதி, முதாஃபிலே லிஊலல் ஃபவாயிதி, விடுபட்ட தொழுகையில் முதல் தொழுகைக்காக, விடுபட்ட தொழுகையில் முதல் தொழுகைக்காக பாங்கும் சொல்லுவார், இகாமத்தும் சொல்லுவார். விடுபட்ட தொழுகைகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழ வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறார். ஒரு 4 அல்லது 5 தொழுகை ஒரே நேரத்தில் தொழுவும் பொழுது அந்த 4-5 தொழுகைகளில் எதை முதலில் தொழுகிறாரோ அந்த முதலில் தொழப்படக்கூடிய அந்த தொழுகைக்கு மாத்திரம் பாங்கும் சொல்ல வேண்டும், இகாமத்தும் சொல்ல வேண்டும். மற்ற தொழுகைகளுக்காக வேண்டி பாங்கு இகாமத் அவசியமாக்கப்படாது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்து நாம் பார்க்கிறோம். வகுரிஹ தர்குல் இகாமதி தூனல் அதானி ஃபில் பவாகி இனித்தஹத மஜ்லிசுல் கதாஇ. வகுரிஹ மேலும் மக்ரூஹ் ஆக்கப்பட்டது. தர்குல் இகாமதி இகாமத்தை விடுவது, குரிஹவுடைய நாய்ஃபாயில், இகாமத்தை விடுவது மக்ரூஹ் ஆக்கப்பட்டது. தூனல் அதானி அதான் அல்லாமல், அதாவது அதானை விடுவது மக்ரூஹ் ஆக்கப்படவில்லை. இகாமத்தை விடுவதுதான் மக்ரூஹ், அதானை விடுவது மக்ரூஹ் இல்லை. எங்கே? ஃபில் பவாகி, மீதமுள்ள தொழுகையிலே. அதாவது 5 தொழுகை 4 தொழுகைகளை ஒன்றாக தொழும் பொழுது அதில் உள்ள முதல் தொழுகைக்கு பாங்கும் சொல்ல வேண்டும், இகாமத்தும் சொல்ல வேண்டும். அதை ஏற்கனவே சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதல் தொழுகை அல்லாத மீதமுள்ள தொழுகைகள் 2, 3, 4, 5 தொழுகைகள் ஒன்றாக தொழுகிறாரே, அதுல மீதமுள்ள தொழுகையிலே இகாமத்தை விடுவது மக்ரூஹ். அதாவது இகாமத்து சொல்லிடணும், ஆனால் பாங்கை விடுவது மக்ரூஹ் இல்லை. அதாவது பாங்கு அவசியம் இல்லை, ஆனால் இகாமத்து சொல்ல வேண்டும். அந்த இகாமத்தை விடுவது மக்ரூஹ் ஆகும். இந்த இபாரத்தை நம்ம தெளிவா புரியணும். மீதமுள்ள தொழுகையில இகாமத்தை விடுவது
மக்ரூ ஆகும். இகாமத்தை மாத்திரம் சொல்லிக் கொள்ள வேண்டும். பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாங்கு போதுமானது. ஆனால் இகாமத்து ஒவ்வொரு ஃபர்லான, உதாரணமாக ஃபஜருக்கு தனி இகாமத், லொஹருக்கு தனி இகாமத், அசருக்கு தனி இகாமத், மகரிபுக்கு தனி இகாமத் சொல்ல வேண்டும். அந்த இகாமத்தை விடுவது மக்ரூ ஆக்கப்படுகிறது. ஆனால் இதுல ஒரு ஷர்த்தை முஅக்கர் வைக்கிறாங்க. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு ஷர்த் என்னன்னா, இனித்தகத மஜ்லிசுல் கதாஇ, கதாவினுடைய அந்த மஜ்லிஸ் சபை ஒன்றாக இருந்தால், ஒரே மஜ்லிஸில் கதாவை இவர் ஒன்றாக தொழுகிறார், ஒரே நேரத்திலே அனைத்து கதாக்களையும் ஒன்றாக தொழும் பொழுது இந்த சட்டமாக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு ஃபர்லுக்கும் இகாமத்தை சொல்ல வேண்டும், ஒவ்வொரு ஃபர்லுக்கும் பாங்கை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒருவேளை கதாவுடைய மஜ்லிஸ், கதாவுடைய நேரங்கள் பிரிந்திருக்கிறது, ஒரே நேரமாக இல்லை, பிரித்து பிரித்து தொழுகிறார். முதல்ல ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் லொஹர் கலா செய்யறாரு, கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் அசர் கலா செய்யறாரு, கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் மகரிப் கலா செய்யறார். அப்படின்னா அந்த நேரத்திலே தனித்தனியாக பாங்கும் சொல்ல வேண்டும், தனித்தனியாக இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்று கூறுறாங்க. இது ஃபர்லு இல்லாவிட்டாலும் சுன்னத்தை முஅக்கதாவுடைய ஸ்தானத்தில் இந்த பாங்கும் இகாமத்தும் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் கவனமாக இந்த சட்டத்தை புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து ஒரு தலைப்பு முஸன்னிஃப் அலைஹி ரஹ்மா வைக்கிறாங்க. மா யுகாலு ஐந்த சமாஇல் முஅஸ்ஸினி. மா யுகாலு என்ன சொல்லப்படும், முதாரி மஜ்ஹூல், முஅஸ்ஸின், முஅஸ்ஸினுடைய பாங்கை கேட்கும் சமயத்திலே என்ன சொல்லப்படும், என்ன பதில் சொல்லணும், பதில் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, என்ன பதில் சொல்லலாம் என்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதற்கு நாம் பதிலாக இங்கே பார்க்கிறோம், கவனிக்கிறோம். அல் அவ்வலு, முதலாவது, வ இதா சமிஅல் மஸ்னூன மின்ஹு, ஒருவன் கேட்டான் காதால், மஸ்னூன அதாவது அல் அதானல் மஸ்னூன, சுன்னத்தான பாங்கை கேட்டு விட்டான், சுன்னத்தான பாங்கை, அதாவது மக்ரூஹான பாங்காக இருந்தா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மின்ஹு, அந்த முஅஸ்ஸினின் மூலமாக, ஊடைய மர்ஜா முஅஸ்ஸின், முஅஸ்ஸினின் மூலமாக சுன்னத்தான பாங்கை ஒருவர் கேட்டால், அம்சக அனி திலாவதி, திருக்குரானை ஓதுவதை அவர் நிறுத்திக் கொள்வார், ஓதுவதை நிறுத்திக் கொள்வார். வகால மிஸ்லஹு, மேலும் அந்த பாங்கு சொல்வதை போலவே இவரும் பதில் கூறுவார். மிஸ்லஹுனா மிஸ்லல் அதான், அந்த பாங்கின், அல்லது மிஸ்லல் முஅஸ்ஸினி, முஅஸ்ஸினை போல இவரும் பதில் சொல்லுவார். அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ என்று முஅஸ்ஸின் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த முஜீபு, பதில் சொல்லக்கூடியவரும் பதில் சொல்லுவார். இந்த பதிலுக்கு இஜாபத்தே கௌலி என்பதாக ஃபுகாஹாக்கள் சொல்லுவாங்க, நாவினால் சொல்லப்படக்கூடிய பதில். முஅஸ்ஸினுடைய வார்த்தைக்கு நாவினால் பதில் சொல்ல வேண்டும். அசானி, இரண்டாவது, வஹௌகல ஃபில் ஹய்யாலத்தைனி, ஃபில் ஹய்யாலத்தைனி, ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், இதற்கு ஹய்யா அலா என்ற அரபில் சொல்லப்படும். ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ்வை கேட்கும் பொழுது அந்த வார்த்தையிலே ஹௌகல, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற அந்த திக்ரோடு பதில் சொல்ல வேண்டும். அதாவது எந்த மீட்சியும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் ஒருவனை கொண்டே தவிர. முஅஸ்ஸின் அழைக்கிறார், தொலைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள். ஆனா நாம சொல்றோம், அல்லாஹ் நாடாமல் எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் பாவத்தை விட்டு மீண்டு வரவும் முடியாது, என் ரப்பு நாடினாலே தவிர உன்னுடைய அழைப்பிற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று நாம் பதில் சொல்ல வேண்டும். ஹவுகல என்றால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹய்யா அலா என்றால் ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அல் ஃபலாஹ். அஸ்ஸாலிசு, மூன்றாவது, வகால சதகத வ பரர்த, வபரீர்த்தன் கொண்டு வராங்க, வபரர்த்த சரியான லோகத்தாக இருக்கும். சதகத்த வபரர்த்த என்று பதில் சொல்லுவார், பதில் சொல்லக்கூடியவர் சொல்லுவார். அவ் அல்லது மாஷா அல்லாஹ் என்று பதில் சொல்லுவார். எப்போ, ஐந்த கௌலில் முஅஸ்ஸினி, முஅஸ்ஸினுடைய இந்த சொல்லுடைய நேரத்திலே, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌமி, தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது என்ற இந்த முஅஸ்ஸினுடைய பாங்குடைய நேரத்தில், எப்போ ஃபஜருடைய பாங்குடைய அந்த நேரத்தில் அதை கேட்கக்கூடியவர் சதகத்த வ பரர்த்த என்றோ அல்லது மாஷா அல்லாஹ் என்றோ பதில் சொல்லுவார். இது ஒரு ஜவாபாக, இஜாபத்தே கௌலி, நாவினால் சொல்லப்படக்கூடிய பதிலாக பார்க்கப்படுகிறது. சதகத்த வ பரர்த்த என்றால் நீ உண்மையை கூறினாய், நீ நன்மையை செய்தாய். மாஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் என்ன அழகாக நாடியிருக்கிறான் என்று பதில் சொல்ல வேண்டும். எப்போ, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற வார்த்தையை கேட்ட பிறகு. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம்,
அர்ராபிஉ நாலாவது ஒழுக்கம் சும்ம தஆ பில் வசீலத்தி லின் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கை கேட்ட பிறகு பாங்கு முடித்தவுடன் துஆ செய்வார். பில் வசீலத்தில் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வசீலாவை கொண்ட அந்த துஆவை கொண்டு இவர் துஆ செய்வார். என்ன துஆ? ஃபயகூலு எனவே சொல்லுவார். இந்த இடத்தில் ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், பாங்கினுடைய துஆவுக்கு முன்பு ஒரு ஸலவாத்தை கூறிக்கொள்ள வேண்டும். அந்த ஸலவாத்திற்கு பிறகு இந்த பாங்குடைய துஆவை சொல்லுவார். என்ன துஆ? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம ரப்ப முலாஃப் இந்த பரிபூர்ணமான அழைப்பின் ரப்பே அத்தாவத்தி தாம்மா மௌசூசிவம் பரிபூர்ணமான இந்த அழைப்பின் ரப்பே பரிபூர்ணமான அழைப்பு. பாங்கு என்பது இஸ்லாமிய பார்வையிலே அத்தாவத்து தாமா மிக பரிபூர்ணமான ஒரு அழைப்பு. இதை விட பரிபூர்ணமான அழைப்பு ஒன்றும் கிடையாது. அற்புதமான ஒரு ஷரியத்தை முக்தசரா ஒரு சுருக்கப்பட்ட ஒரு ஷரியத்து தான் பாங்கு. ஷரியத்தினுடைய ஒட்டுமொத்த அம்சங்களை உள்ளடக்கியது. எனவே இந்த பரிபூர்ணமான அழைப்பின் ரப்பே வஸ்ஸலாத்தில் காயிமா நிலைத்திருக்கக்கூடிய தொழுகையினுடைய ரப்பே இந்த தொழுகையை நிலைநாட்ட செய்தவன் அல்லாஹ். ரப்பே என்ன நாம சொல்றோம்? ஆதி அல்லாஹ் நீ வழங்குவாயாக முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல் வசீலத்தை வசீலா என்ற உயர்வான அந்தஸ்தை இந்த வசீலாவை பற்றி அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயில் அத்தியாயத்தில் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தருவதாக வாக்களித்திருக்கிறான். அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா அந்த வசீலா அந்த வசீலாவை அல்லாஹ் நீ கொடு. வல் ஃபதீலத்தை மேலும் சிறப்பை கொடு. வபஅஸ்ஹு அவர்களை நீ அனுப்பி வை உயர் அமரச் செய். மகாமன் அந்த ஒரு இடத்திலே மஹ்மூதன் புகழப்படக்கூடிய சிறப்பான மகாமி மஹமூது என்ற உயர்வான இடத்தில் ஹூ அதாவது நபி அவர்களை நீ அனுப்பச் செய்வாயாக. அல்லதி அந்த மகாமி மஹமூது எத்தகையது என்றால் வஅத்தஹு அந்த நபி அவர்களுக்கு நீ வாக்களித்தாயே. ஹூடி மர்ஜா ரசூலுல்லா அந்த ரசூலுல்லாவுக்கு நீ வாக்களித்தாயே பனி இஸ்ராயில் என்னும் அத்தியாயத்திலே அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா என்ற வசனத்தில் நீ வாக்களித்தாயே. அந்த மகாமே மஹ்மூதுக்கு நபி அவர்களை நீ அனுப்பி வை. ரசூலுல்லாஹுக்கு நீ வசீலாவை கொடு சிறப்பை கொடு என்ற துவாவை பாங்குக்கு பிறகு ஓத வேண்டும். புகாரியினுடைய மற்ற ஹதீஸ்கள்ல இன்னக லா துக்லிஃபுல் மிஆத் என்றும் இந்த இடத்துல வருகிறது. நிச்சயமாக நீ வாக்குகளுக்கு மாறு செய்ய மாட்டாய் என்ற இந்த துவாவோடு பாங்குக்கு பிறகு நாம் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். இதுதான் பாங்கினுடைய ஒழுக்கத்திலே இருக்கிறது. இந்த துவாவை ஓதாமல் இருப்பது மக்ரூ. மக்ரூஹுடைய பாடத்தில் இதை கொண்டு வராங்கன்னா இந்த பாங்கை ஓதாமல் பாங்கினுடைய இந்த துவாவை கூறாமல் இருப்பது மக்ரூ. இந்த துவாவை கூறுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.